Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நினைக்கையிலே அத்தியாயம் 16. என்னை பிடிச்சவங்க உடனே தரன்னு மாடிப்படியில் பெரும்பாலும் தூக்கிட்டே போய் என்னை மறுபடியும் அந்த அறைக்குள்ளே அடைச்சாங்க. எனக்கு அலற நேரமே இல்லை. அவ்வளோ விரைவா அவ்வளோ மூர்க்கமாக என்ன நடத்துனாங்க. அப்படியே தொண்டை அடிச்சு போல மாரில் திடுன்னு இதயம் கேட்க கைகாலெல்லாம் நடுங்க வியர்த்து மூச்சு திணறி போச்சு. என்ன ஒரு பிரம்மாண்டமான இக்கட்டில் மாட்டிக்கிட்டு என்னத்தை செய்வேன்? எனக்கு அப்போ தான் முருகன் செய்த துரோகம் புரிய ஆரம்பிச்சது. எல்லாமே திட்டமிட்டு தான் செய்திருக்கான். பாரு, அவன் நாசமாக போவான். அவன் உருப்பிடுவானா? அவன் ரத்தம் கக்கி சாக மாட்டானா? அவனை பாம்பு பிடுங்காதா? எல்லாருமே ஒரே கட்சி தான். என்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏமாற்றி அழைச்சி போனவங்க, என்னை காப்பாற்றுற மாதிரி வந்து அவங்கள விரட்டின முருகன், அப்புறம் சாப்பிட்றப்போ தூணாண்டே பணம் கொடுத்து பேரம் பேசின அந்த பாணி, எல்லோரும் ஒரே கட்சி. என்னத்தான் வேலை பேசியிருக்காங்க. என்னை பம்பாயில் கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி கச்சடா இடத்துல விற்றிருக்காங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அழறதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? சத்தம் போட்டால் யார் வருவாங்க? பரமாத்மா வந்து பெண்ணே கலங்காதேன்னு மேஜிக் மாதிரி படார்னு கதவை திறந்து விடுவாரல்ல. ஏய், யாரா அவன்னு ஒரு கமல் தான் வருவாரா? எனக்கு இப்போ என்ன கதி, என்ன கதி, என்ன விதி? தரையில் உட்காந்து யோசித்தேன். வெளியே அவன் ஹிந்தியில் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஜன்னல் வழியாக விரலை அசைச்சு என்னை பார்த்து பெருசாக விழிச்சுக்கிட்டு வாயில் வெத்தலையை மென்னுக்கிட்டு அதட்டுறான். நான் அவனை பார்க்காம கதவை சாத்திட்டேன். உள்ள ஒரு கூண்டு மாதிரி தான் இருந்தது. சர்க்கஸில் மிருகத்தை அடைச்சி போட்டது மாதிரி உள்ளாத்தினேன். அவன் சத்தம் போட்டு களைச்சி போய் கீழே போயிட்டான். எனக்கு வேறு வழியே இல்லை. என்னை இனி காப்பாற்ற போகிறவங்க யார்? அண்ணன் மெட்ராஸில் இருக்கான். அவனுக்கு நான் பம்பாய் வந்திருப்பேன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. என்ன செய்திருப்பான்? பேசாமல் ஊரை பார்க்க போயிருப்பான். அங்கே போய் அப்பா கிட்ட சொல்லி நல்லா திட்டு வாங்கியிருப்பான். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருப்பாங்க. தமிழ் பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க. காணவில்லை, சுகுணாங்கிற இந்த ஃபோட்டோவில் கண்ட பெண்ணை காணவில்லை. யார் பார்த்து யார் தகவல் சொல்லி அவங்க பம்பாய் வர்றதுக்குள்ளே என்னை இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ? எத்தனை பேர் என்ன பதம் பார்க்க வர போகிறாங்களோ? என்ன செய்வேன் சொல்லுங்கள்? மேலே பார்த்தேன். மின்விசிறி மாட்டுறதுக்கு விட்டத்தில் ஒரு கொக்கி இருந்தது. ஸ்டூலை போட்டால் எட்டும் போல் இருந்தது. கதவு சாத்தியிருக்கான்னு பார்த்தேன். எனக்கு வேறு எதுவும் செய்ய தெரியல. அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க. இந்த சூழ்நிலையில் எனக்கு இது தவிர எதுவும் தோணலை. என் இடுப்பு புடவையை உருவிக்கிட்டேன். நைலான் சேலை, அந்த ஸ்டூலை எடுத்தேன். 2 தலைப்பையும் ஒன்று சேர்த்து இழுத்து பார்த்தேன். சுருக்கு போட்டுக்கிட்டேன். அதை தலை நுழையிற மாதிரி பெருசு பண்ணிக்கிட்டேன். கழுத்தில் மாட்டிக்கிட்டேன். நல்லா மாட்டிக்கிட்டியா என்றான் வசந்த். போலீஸ்காரங்க வர்றதுக்குள்ளே உன்னை ஏதாவது ஒப்பேத்தியானுமே. ஐயா, எப்படியாவது என் தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கய்யா. பார்க்கலாம். நான் யோசிக்க விடு. நீங்கள் லெட் மீ திங்க். நல்லா திங்குங்க ஐயா. எப்படியாவது. அப்போது கணேஷ் திரும்பி வந்தான். வசந்தனுக்கு இவனுக்கு கொஞ்சம் மூச்சு விட நேரம் கொடுத்துருக்காரு ராஜேந்திரன். நாளைக்கு மத்தியானம் கொண்டு செல்லலாம். என்ன விடுபடியாக சொன்னார். நாளைக்கு தான் இவனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து வாரண்ட் வாங்க முடியலையா? அப்பாடா பாஸ், நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் நாளைக்கு நான் போலீஸ்க்கு பதில் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்க. போலீஸ் இருக்கட்டும் பாஸ். இவன் தங்கையை சென்ட்ரல் ஸ்டேஷனில் தாராவாத்துனேன்னு சொல்கிறான். எப்படி தொலைச்சான்? 10 நிமிஷத்தில். எப்படி? ஐயா பஸ் ஸ்டாண்டுக்கு விசாரிக்க போயிருக்காரு. திரும்பி வந்தால் தங்கையை காணோம். எல்லாம் தான் சொல்லியாச்சு. பாருங்க பாஸ், இவன் தங்கையை யாரோ கடத்திட்டு போயிருக்கலாம்னு வச்சுக்கலாம். என்ன, அந்த கடத்தல் கோஷ்டி சென்ட்ரல் ஸ்டேஷனை சுற்றி செயல்படுதுன்னு வச்சுக்கலாம். அவங்க இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? வசந்த், ஏன்னா சொல்கிறேன் பாஸ், கச்சு போட்டாப்புல ஒரு ஐடியா, சுவிட்சு போட்டாப்புல ஒரு ஐடியா தோணிடுச்சு.
ப்ரில்லியன்ட். கைகுடு வசந்த். என்ன பாழா போகிற ஐடியா சொல்லி தொலைய. இந்த இருக்கார மாணிக்கங்கிற பாட்சாங்கிற மாணிக்கம், இவருக்கு நாளைக்கு நாம் தற்காலிகமாக ஒரு தங்கையை ஏற்படுத்த போகிறோம். ஒரு நாளைக்காக. வசந்த் புரிய முடியும் சொல்லு. ரொம்ப சிம்பிள் பாஸ். நாளைக்கு காலையில் நம்ம ஐயாவை அங்கே அழைச்சிட்டு போகிறோம். ஐயா மாணிக்கம் அன்றைக்கி ரயிலிருந்து இறங்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்தார். அதே போல் நாளைக்கு இன்னொரு தங்கையோடு வராரு. நம்ம கார் பார்க்கு பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அன்றைக்கி போலவே நாளைக்கும் ஐயா பஸ்ஸை விசாரிக்க போகிறாரு தங்கையை விட்டுட்டு. ஓ எஸ், இப்போ புரியுது. எனக்கு புரியவே இல்லைங்களே. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சால் தங்கையை தொலைச்சிருப்பியா நீ? யோ இதை பாரு, நாளைக்கு நாங்கள் சொன்னது போல் செய்யணும். ஒரு மாதிரி நாடகம் போட போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேங்க. என் தங்கை கிடச்சா சரி. வசந்த், புதிய தங்கைக்கு எங்கே போவ? கவலைப்படாதீங்க பாஸ், எனக்கு எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுகள்லாம் இருக்காங்க. நம்ம நர்மதா கிட்ட சொன்னால் பிச்சு உதறிடுவா. தியேட்டர் குரூப்பில் நடிக்காவ. வசந்த் டெலிஃபோன் அருகில் சென்று பென்சிலால் எண்களை சுழற்றினான். கணேஷ் சிரித்து கொண்டான். சரியான கிராக் டாடி. உன் திட்டம் வேலை செய்யலைன்னா என்ன போச்சு? தூண்டில் போட்டு மீன் வருமானு காத்திருக்க போகிறோம். வந்தால் ஐயா அதிர்ஷ்டம், கடிச்சா இன்னும் அதிர்ஷ்டம், சிக்கிக்கிட்டா செலிப்ரேஷனு. ஹாய் நர்மதா, ஸ்வீட் ஹார்ட், வாலிபத்தின் பூங்கோத்தின் வருடலே, தாலி கட்டு முன்பு சிலை தரிசனமே. என்னது என்னது கவிதை வேண்டாங்கிறியா? சரி, விஷயத்துக்கு வரேன். நாளைக்கு உதவி தேவையாக இருக்குப்பா. ஒரு சான்ஸ் உனக்கு நடிக்க. தியேட்டரில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு தங்க பாத்திரம். மறுநாள் காலை வசந்தும் கணேஷும் காரின் முன்பக்கத்தில் உட்கார்ந்திருக்க, மாணிக்கம் பின் சீட்டில் அந்த நர்மதா என்கிற பெண்ணிடம் இருந்து விலகி போய் ஓரமாக ஒட்டி கொண்டிருந்தான். நர்மதா சூயிங்கம் கடித்து கொண்டே, இப்படி வைக்கப்பட்ட என்ன ஆறுது அண்ணாச்சி என்றாள். வசந்த், இப்படி சூயிங்கம் என்ன ஆகுது தங்கச்சி? கவலைப்படாத, ஜமாய்ச்சிடுறேன். உனக்கு என்ன வேணும்? அண்ணனை பறிகொடுத்த தங்க புது இடத்துல திரு முழிக்கிற மாதிரி தானே ஆக்டிங் பண்ணணும். அதே தான். கவலைப்படாத வசந்த். என்ன கணேஷ் சார் பேசாமல் வரீங்க? நர்மதா உன்னை யாராவது அணுகி கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அதான் கதை வசனம் சொல்லிட்டீங்களே. இந்த ஆள் தங்க ஏமாந்த மாதிரி நானும் ஏமாறணும். யார் வந்து விசாரித்தாலும் பசுமாடு மாதிரி அவன் பின்னாலே போகணும், அப்படித்தானே? இல்லை நர்மதா. வசந்த் கொஞ்சம் விஷ பரீட்சை பண்ணுறான். ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம். என்ன பாஸ் பயமுறுத்துறீங்க? இதை பாருங்கள் கணேஷ், நீங்கள் 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நான் ஏன் கலங்கணும்? அப்படி இல்லை நர்மதா, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா. கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லா இடத்துலையும் கண்ணு. உங்கள் காரை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மாணிக்க அண்ணன் தான் சரியாக நடிக்கணும். இதை பாருங்கள், என்னை நானாகவே நினச்சிக்காதீங்க. தொலைஞ்சு போன உங்கள் தங்க மாதிரி நினச்சிக்கோங்க. அன்றைக்கி நடந்தது பேசினது எல்லாத்தையும் திருப்பி செய்யணும், அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்குங்கன்னே புரியலைங்களே. யோ நீ சொன்னதை செய்ய, அப்புறம் கேள்வி கேளு. உனக்காக கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கோம். நடுவில் எங்கேயாவது கோட்டை விட்ட பேசாமல் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதான். பொட்டி எங்க எடுத்துக்க. ஸ்டேஷன் வந்துருச்சு. முதல்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு 2 பேரும் உள்ளே போயிருங்க. அப்புறம் பராக்கு பார்த்துக்கிட்டே வெளியே வாங்க. இதை பாரு, வெள்ளைக்காக்கான்னு இந்த அம்மாவுக்கு வேடிக்கை காட்டிக்கிட்டே வாங்க. இதை பாரு. என்ன நர்மதா, தயாரா? தயார். பெஸ்ட் ஆஃப் லக். கணேஷ் சென்ட்ரல் ரயில் ஸ்டேஷனில் கார்கள் நிறுத்தும் இடத்தில் வாகாக கொண்டு வந்து நிறுத்த, நர்மதா இறங்கி விடுவிடுவென்று மாணிக்கத்தை இழுத்துக்கொண்டு நிலையத்துக்குள் நுழைத்தாள். சரியான பொண்ணுடா என்று சிரித்தான் கணேஷ். உள்ளே சென்றவர்கள் வெளியே வருவதை எதிர்பார்த்து இருவரும் காரில் காத்திருந்தார்கள். அத்தியாயம் 17. வசந்த் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டார். அதிகாலை தான் இருந்தும் ரயில் நிலையம் சுறுசுறுப்பாக இருந்தது. அமிர்தாஞ்சன் விளம்பரத்தை அணைத்து விட்டார்கள். டாக்ஸிக்காரர்கள் வருவோரை கடத்தி செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். பிளாட்ஃபாரத்தில் புகை பொங்க இடியாப்பம் தயாராகி கொண்டிருந்தது. போலீஸ் சார்ஜென்ட் பளபளவென்று மோட்டார் சைக்கிளில் வலம் வந்தார். வசந்தும் கணேஷும் வாயிலை பார்த்து கொண்டு இருந்தார்கள். இதோ வரா என்றான் வசந்த். மாணிக்கம் முதலில் வர தொடர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே நர்மதா வந்தாள். கணேஷால் அவள் நடிப்பை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை.
அசல் கிராமத்தில் இருந்து பட்டணத்துக்கு முதல் வரும் பெண் போல அவ்வப்போது மாணிக்கத்தை முதுகில் இடித்து அங்கே காட்டி இங்கே காட்டி அகலமாக விழித்து பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி மாணிக்கத்தை அதட்டி அட்டகாசம் செய்தாள். பிரமாதம் என்றான் கணேஷ். நடிப்பு அவளுக்கு சொல்லி தரணும், ரத்தத்திலே இருக்கு பாஸ். இப்போது அவர்கள் இருவரும் பிளாட்ஃபாரத்தில் செயலறியாமல் நிற்க மாணிக்கம் கூட நம்பும்படியாகத்தான் இருந்தான். அவளிடம், இங்கே இரு, நான் போய் பஸ்ஸு விசாரிச்சுட்டு வரேன் என்று சொல்வது தெரிந்தது. அவள் தலையை ஆட்டியதும் அவ்வப்போது சேலை சரி செய்து கொண்டதும் மாணிக்கம் சென்றதும் அவள் சுற்றிலும் பார்த்து அறியாத்தனமாக விழிப்பதும் தெரிந்தது. பாஸ், இனிமேல் தான் இருக்கு என்றான் வசந்த். பொறு பார்க்கலாம். 1 நிமிடம், 2 நிமிடம், 5 நிமிடம் ஆயிற்று. ஒன்றும் நிகழவில்லை. 5 நிமிடமும் 5 நாள் போல இருந்தது. நர்மதா முகத்தை துடைத்து கொண்டு கன்னத்தில் கை வைத்து பெட்டிக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு விட்டாள். என்ன வசந்த், ஒன்றுமே காணுமே? அதானே, போலவா? 1 நிமிடம் பார்க்கலாம் பாஸ். மீன் வருது. இங்கே அங்கே பார்த்து கொண்டு ஒருவன் நர்மதாவின் அருகில் வந்து ஏதோ கேட்க அவள் இருக்காமல் புருவத்தை சுருக்கி கொண்டு பதிலளிப்பதும், அவள் மேலும் பேசுவதும், அவள் எழுந்திருப்பதும், அவள் பஸ் நிலையத்தின் பக்கம் காட்டுவதும், அவள் சரி என்று தலையசைப்பதும், பெட்டி படுக்கைகளை அவன் எடுத்துக்கொண்டு அவள் புன்னகையுடன் நன்றி சொல்லி அவன் பின் நடப்பதும், ஒரு கணம் கணேஷன் கார் பக்கமாக பார்த்துவிட்டு அவன் பின் தயக்கமின்றி செல்வதும் தெரிந்தன. பாஸ், காரை கிளப்பு, மீன் கடிக்குது. கணேஷ் காரை கிளப்பி உடனே போலீஸ்காரர் அருகில் வெளிப்பட்டு சென்ட்ரல் நிலையத்தை அணைத்த ஒற்றை வாடை பாதையில் இடப்பக்கம் திரும்புவதற்கும் அவர்கள் சந்து ஒன்றில் நுழைவதற்கும் சரியாக இருந்தது. நல்ல பாஸ், ரொம்ப கிட்டவும் போகக்கூடாது, சந்தேகப்பட்டுருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அவரை விட்டுறாத. அதோ போகிற பாருங்க, வேகமாக இன்னொரு சந்தில் திரும்புகிறாங்க. லாபம் திரும்ப வேண்டியதுதான் வசந்த். உனக்கும் மூளை இருக்குடா. மீன் இப்போ தான் கடிச்சிட்டு இருக்கு, முள்ளை இன்னும் முழுங்கல. முழுங்கிறோம், கவலைப்படாத. அவர்கள் அந்த சந்தில் திரும்பும்போது நர்மதாவை இருவர் வாயை பொத்தி ஒரு கட்டிடத்துக்குள் சடுதியில் இழுத்துச் செல்வதை பார்த்து விட்டார்கள். வசந்த் உடனே கதவை திறக்கப் போக, வசந்த் கொஞ்சம் விட்டுப்படி, இல்லை அவளை உள்ளே கொண்டு போகட்டும். இப்போவே இறங்கி ஓடுனா சந்தேகம் வந்து ஓடி போயிடுவாங்க. தெருவோரத்தில் காரை நிறுத்தினான் கணேஷ். வசந்த் இறங்கினான். ஓடக்கூடாது, வேகமாக நடக்கலாம், கட்டிடத்தை பார்த்துக்கிட்டேன். வசந்த் சற்றே பதற்றத்துடன், சாரி நிர்மதா சொல்லிக்கொண்டே நடக்க கணேஷ் பதற்றம் இல்லாமல் கார் கதவை பூட்டிவிட்டு அவனுடன் நடந்தான். வாங்க பாஸ், ஓடாதரா, ஓடுனா காரை குட்டிச்சவராயிடும். அந்த கட்டிடத்தில் இன்னொரு சந்து போல நடை இருந்தது. பாதி இருட்டாக இருந்தது. மெலிதாக நர்மதா என்று சத்தமிட்டது கேட்டது. வசந்த், மேலே படி எங்கே இருக்குது பாரு. கடைசியில் தெரியுது பாஸ். படிகளை 2 தாவி ஏறினார்கள். பாஸ் குயிக். படி முடிவில் திருப்பம் இருந்தது. 2ஆக பிரிந்தது. எதில் திரும்புவது என்று தயங்கினார்கள். மறுபடி நர்மதாவின் குரல் கேட்டது. இடப்பக்கம் திரும்ப வரிசையாக அறைகள் தென்பட்டன. ஓர் அறை வாசலை ஒருவன் பூட்டிக்கொண்டு இருந்தான். அவனுடன் இன்னும் 2 பேர் இருந்தார்கள். வசந்தும் கணேஷும் நின்றார்கள். இவர்களை கடக்காமல் அவர்கள் கீழே இறங்க முடியாது. நவாத்தியார, என்ன அவசரமாக ரூமை போடுறீங்க? வசந்த், கையில் ஆயுதம் இருக்கா பாரு, கத்தி வச்சிருக்க போகிறான். யாரையா நீ என்றான். அவர்கள் தாட்டியான ஒருவன். பெரிய மீசையும் இடுப்பில் பெல்ட்டுமாக இருந்தான். உள்ளங்கையில் எச்சில் துப்பிக்கொண்டான். எங்க அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? கணேஷ் அவர்களை கண்களால் அளந்தான். ஒருவன் பாய்வான் போல் இருந்தது. அருகில் இருந்தவன் மெலிசான ஜிப்பாவில் உடைய தங்கச்சங்கிலி தெரிய ஷோக் பேர் வழி போல தெரிந்தது. 3ஆவன் ரயில் நிலையத்தில் நர்மதாவை கூப்பிட்டவன் சோனியாக இருந்தான். பாஸ், மீசக்காரர் தான் பிரதானம். யோ, இது பிரைவேட் இடையா, இங்கே யாரும் இல்லை. பொண்ணு எங்கடா சோமாரி? ஐயா, இவங்களை கீமா பண்ணிடுவா. வாயா, மிலிட்ரி ஹோட்டலு. உங்கள் தாத்தா வந்தாலும் முடியாது. நாங்கள் யார் தெரியுமா? போலீஸு. மஃப்டியில் வந்திருக்கோம். போலீஸுங்கிற வார்த்தையை கேட்டதும் உள்ளி பேரப்பட்டில் காலை வச்சு இறங்க பார்க்குறீங்க நீங்கள். வசந்த் பாய்ந்து அவனை தூக்கி, நெருப்புக்கோள் எங்கடா ஓடுற என்றான். அடே என்று மீசை வசந்த் மேல் ஆவேசமாக பாய்ந்தான். வசந்த் ஒதுங்கிக் கொண்டு நெருப்பு கோழியை கேடயம் போல உபயோகித்து அவன் வந்த வேகத்தை சமாளிக்க கணேஷ் முழங்காலால் அவன் மர்மத்தில் உதைத்தான். அவன் அம்மாவை கூப்பிட்டு சற்றே தயங்க வசந்த் பூட்ஸ் காலால் அவன் முழங்காலுக்கு கீழே உதைத்து கையை மிதித்தான். ஜிப்பா இப்போது பின்வாங்கினான். கீழே விழுந்தவன் அடிபட்ட ஆத்திரத்தில் எழுந்து வசந்தை பின்னால் இருந்து சட்டையை பிடிக்க, சிச்சி சட்டை விடுறா, என்னது விளையாட்டு என்று வசந்த் சொல்ல கணேஷ் அவன் முகத்தில் முஷ்டியால் வெடித்தான். நிச்சயம் அவன் பற்களில் 1-2 சிதறி இருக்க வேண்டும். அப்படியே வாயை பொத்தி கொண்டு,
உட்கார்ந்து விட கணேஷ் கையை உதறிக்கொண்டார். இப்போது ஜிப்பாக்காரன் நடைபாதையின் கோடியில் இருந்தார். வசந்த் ஒல்லியை குரக்கடிலையை பிடித்து கொண்டு நெருங்க, வேணாம் எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதெல்லாம் பார்த்துடலாம். நர்மதாவின் குரல் ஒரு அறையிலிருந்து ஒலிக்க அந்த அறையை திறக்க நர்மதா ஒரு ஸ்டூலை ஓங்கி கொண்டு வெளிப்பட்டாள். யாரையாவது அடிக்கணுமா என்றான். எல்லாம் ஆச்சு. நர்மதா மீசைக்காரனை பார்த்து, இதோ இவன் தான். ஏண்டா பொம்பளை பொறுக்கி, உன்ன என்று அவன் மேல் குறிபார்த்து ஸ்டூலை எறிந்தான். எழுந்திருக்கலாமா என்று யோசனையில் இருந்தவன் மறுபடியும் அடிபட்டு உட்கார்ந்தான். இதற்குள் ஜிப்பாக்காரன் பின்னால் பார்த்து வேட்டியை டப்பா கட்டி கொண்டு பாராபெட் சுவரை தாவி ஏறி ரெயின் பைப் மூலம் சரசரவென்று சரிந்து கீழே நொண்டிக்கொண்டே ஓடினான். பாஸ் விட்டுட்டோமே, கவலைப்படாத, இவங்க 2 பேரும் இருக்காங்க, போதும். அண்ணே என்ன விட்டுருங்கண்ணே, நான் வேலைக்காரன், கூலிக்காரன், எல்லாத்தையும் பார்த்துடலாண்டா. நர்மதா இவன் ஒரு வீசு. நர்மதா கிட்டத்தில் வந்து நெருப்பு குச்சி என்று 2 கையாலும் மடேர் என்று அவன் மேல் சாத்தினான். கணேஷ் கீழே கிடந்த மீசைக்காரனை காலரை பிடித்து தூக்கி எழுந்துட என்றான். அடிக்காத அடி போதும். பாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா எழுந்து நடறா. நடக்க முடியலைங்க. அப்போ ஊந்துக்கிட்டே வா காருக்கு. அண்ணே சேவித்து கொண்டிருந்தான். சேவிக்கிறியா? எல்லாத்தையும் கக்குறியா? கக்குறேன். போலீஸ் வேண்டாம், டின் கட்டிடுவாங்க. இந்த அறிவு எங்கடா போச்சு? எல்லாத்தையும் சொல்கிறியா? சொல்கிறேன். யார், என்ன, எப்படி கடத்துறீங்க, எந்த ஊருக்கு கடத்துறீங்க, எல்லாம் சொல்லிடுறேன். கணேஷ் மீசைக்காரனை உந்தி காரின் பக்கம் தள்ளி செல்ல வசந்தும் நர்மதாவும் ஒல்லியை முனிசிபாலிட்டி நாய் போல இழுத்து கொண்டு சென்றார்கள். சுகுணா, இதுதான் கடைசி நாள், கடைசி மூச்சு. இனிமேல் யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு கழுத்தில் புடவையை இறுக்கி படக்குன்னு ஸ்டூலை உதறினேன். நைலான் சேலை வழுக்கி கீழே விழுந்தேன். என்னடா இது, தற்கொலை செஞ்சுக்க கூட பாக்கியம் இல்லையேன்னு அழுதேன். அப்போது என் சேலையில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கடுதாசி விழுந்துச்சு. நான்லாம் மடிச்சிருந்தது பிரித்து பார்க்குறேன். 3 வரி தான் எழுதியிருக்கு. மகளே, நீ ஏதோ கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். உன்னோட வந்த ஆள் சரியா இல்லை. பம்பாயில் உனக்கு ஏதாவது உதவி தேவையாக இருந்தால் இந்த நம்பருக்கு டெலிஃபோன் செய்து நடேசன்னு கேளு. இப்படிக்கு உன்னுடன் பிரயாணம் செய்த கிழவன் நீ எழுதி ஒரு டெலிஃபோன் இலக்கம் குறிச்சிருந்தது. அட, நம்ம கூட பிரயாணம் செய்த பெரியவர். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தொடரும்.